அட அயோத்தியை விடுங்க, இங்க தமிழக ராமர் கோவிலில் ஈக்குச்சி அதிசயத்தை பாருங்க. உலகம் முழுவதும் உத்தரப்பிரதேச அயோத்தி ராமர் கோவில் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் தற்போது தமிழகத்தில் உள்ள அயோத்திப்பட்டினம் ராமர் கோவில் குறித்து இதுவும் சேலத்து சிறப்புதாங்க என்ற முகநூல் பக்கம் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியிட்ட தகவல் தற்போது பரபரப்பை உண்டாக்கி வருகின்றது. அதில் அடேங்கப்பா, சேலம் அயோத்திப்பட்டினம் ராமர் கோவிலில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? அயோத்திப்பட்டினம் ராமர் கோவில் சேலம் ஊர் பெயரை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிந்துவிடும். அயோத்தியில் ராமர் கோவில் இருப்பது போல நம் சேலம் மாவட்டம் அயோத்திப்பட்டினத்தில் இந்த ராமர் கோவில் உள்ளது. ராமர் கோவில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது. ஆனால் பின்னணியில் இருப்பதாக சொல்லப்படும் செவிவழி செய்தி சுவாரஸ்யமானது. ராமன் இலங்கைக்கு சென்று ராவணவதம் முடித்து வெற்றியுடன் அயோத்தி நோக்கி புட்பக விமானத்தில் செல்கிறான். இருட்டி விட்டதால் வழியில் பரத்வாஜ முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது படைகள் மற்றும் சீதாதேவியுடன் சைலமலை குன்றுகளில் தங்குகிறான். போர் செய்த களைப்பில் நன்கு தூங்கி விடுகிறான். விடிந்து பார்த்தால் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டிய நேரம் நட்சத்திரம் நெருங்கிவிட்டது. என்ன செய்வது? அயோத்தி செல்ல நேரம் போதுமா? வேறு வழி இல்லை. இங்கேயே சம்பிரதாயத்துக்கு செய்வோம், அயோத்தி சென்று முறைப்படி செய்து கொள்ளலாம் என்று இங்கேயே பட்டாபிஷேகம் செய்ய வைக்கிறார்கள். அதனால்தான் இந்த இடத்தின் பெயர் இன்று வரை ராமர் கோவில். இந்த ஊரின் பெயர் அயோத்தியா பட்டினம். பேருந்து நிறுத்தத்திலேயே கோவில் உள்ளது. அதாங்க பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வரும் பாருங்க, 4ஆம் எண் பேருந்து, அதேதான். சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அரை மணி நேரம் தாங்க, 10 கிலோமீட்டர். வடக்கில் உள்ள அயோத்தி சென்று ராமரை வணங்குவதால் கிடைக்கும் புண்ணியம் இந்த ராமரை வணங்குவதால் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அதன் சிறப்புகளும் காண வேண்டியவையும். ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் அருள் புரிவது. சில மக்கள் இருக்காங்க, காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் தெய்வம் பக்தர்களுக்கு எப்படி மரியாதை தரா தெரியுங்களா? காஞ்சிபுரத்துல இப்ப வைகாசி பிரம்மோற்சவம் வரதராஜ பெருமாள் ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்குங்க. இதுல 3வது நாள் உற்சவம் கருட சேவை, ரொம்ப பிரபலமான உற்சவம், உலக புகழ்பெற்ற உற்சவம். இந்த நாள்ல மட்டும் பிள்ளையார் பாளையத்துக்கு பெருமாள் போறாருங்க. அதற்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய 7வது நாள் உற்சவமான திருத்தேருக்கு மக்களையும் பக்தர்களையும் அழைக்கிறதுக்காக பெருமாளே அங்க போறாருங்க. இன்னும் சொல்லணும்னா உடை இல்லாம அந்த தெருக்களுக்கு போறாரு. அதற்கு காரணம் மரியாதையா போய் பக்தர்களை அழைக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. வேறு சில காரணங்களும் இருக்குங்க. இப்படி மரியாதைய நமக்கு பெருமாள் கத்து தராருங்க. பக்தின்றது வெறும் பூஜையும் ஆராதனையும் மட்டும் இல்லைங்க, நற்பண்புள்ள வாழ்வியல்லையும் இருக்குன்னு தெய்வம் நமக்கு சொல்றாரு. அவர் மரியாதையா வந்து கூப்பிட்ட அவருடைய தேர் திருவிழாவுக்கு எல்லாரும்